of Legal Education to look into the suggestions given in the petition and also through the letter addressed to the respondent. Submit a report along with its recommendations to eradicate the malpractices that are plaguing the legal education and to prevent such dishonest candidates entering into the Bar Council or other judicial employments, and also strengthening the judicial administration system and delivery within a reasonable time as this honorable court may be. This thing important. அப்போ இது வந்து honorable Justice Sudha Kripakaran sir வந்து வேற petition, he was doing same litigation, but Sundaresh sir was very much committed. Immediately discussed with them, appointed amicus curiae, retired past advocate general, and then இது வந்து 16 நாள் 6 மாசத்துல கேட்டாங்க and allowed that petition allow பண்ணியிருந்தாங்க. அதில் the credit fully goes to the honorable Justice Sundaresh sir. இதில் பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாகவே லீகல் எஜுகேஷன் எப்படி நடக்கணும்னு நான் போட்டிருக்கேன். பிகாஸ் ஐ மீன் த எஜுகேஷன் சிஏ எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்க்குறது இது பாருங்கள் எக்ஸாம் இதுக்கு தான். தேர் ஷுட் பி a centralized mechanism for conducting exams with inbuilt uniformity for all the law college students. நான் என்ன நினச்சேன்னா எல்லாருக்கே எக்ஸாம் பாஸ் பண்ணுறது கிராஜுவேட்டுக்கு காமன் என்ட்ரன்ஸ் காமன் எக்ஸாம் இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு. பட் தென் பார் கவுன்சில் தட் இஸ் வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் பார் கவுன்சில் வந்து அவங்க வந்து ரெக்கக்னிஷன் கொடுப்பாங்க காலேஜஸ்க்கு, அதனால அது முடியாது. பட் தென் தே டுக் தட் அண்ட் தென் இம்ப்ளிமெண்டட் இட் இன் திஸ். பாஸ் பண்ணி உள்ள வரத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு இது கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஐடியா வந்து ஒன்றும் தெரியாத ஆள் வந்து என்ன பண்ண போகிறான், ஒன்று ஒரு டிசிப்ளின் இருக்காது. ரெண்டாவது வந்தவங்க வந்து தே ஷுட் லேர்ன் சம்திங். இதெல்லாம் லாலாம் இருக்குது, அது நம்ம படிக்கலாம், தப்பு கிடையாது. லா அவ்வளோ கவனம் யாரும் வச்சுக்க மாட்டாங்க. அந்த கேஸ் வர்றச்சே இது பண்ணலாம். மூணாவது வந்து லெட் அஸ் மேக் எ பிகினிங் டு ஸ்ட்ரெங்தன் தி சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து அதுக்காக தான் ஓப்பன் புக் காப்பிங் சிஸ்டம் வந்திருந்தாங்க. இப்போது ரெண்டாவது இந்த சிஸ்டத்துக்கு வந்திருக்காங்க. மூணாவது வந்து நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மேபி டிஃபிகல்ட். இப்போ 45 மார்க்கு பேர் ஆக்ட்லேருந்து நம்ம படித்து ஆன்சர் பண்ணலாம். அது 35 பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிடுவாங்க, ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்காக நீங்கள் சீக்கிரமாக படித்து முடிங்க. ரெக்கார்டிங் த 3 hour எக்ஸாம் த்ரூ சிசி கேமராஸ் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. சர்டிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸாம் அது இப்போது தேவை, அது ஆடிட்டர்ஸ் பண்ணுவாங்க. அது introducing strong controls in the system with regard to identity of keeping the answer papers, etc. So we are very happy that this has happened. And now let us take up the continue our discussion in these things. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி இருக்குதுன்ட்டு நம்ம we are going to discuss. இந்த கான்ஸ்டியூஷனல் லா நம்ம இப்போ எடுக்க போகிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 கொஸ்டின்ஸு ஒன்றும் தெரியாத ஆள் அவர் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் பேர் ஆக்ட் எடுத்தால். ஸோ பேர் ஆக்ட் எப்படி படிக்கணுன்றது தான் உங்களுக்கு தெரியணும். ஒரு 2 நாளில் பேர் ஆக்ட் படிக்க தெரிஞ்சிங்கன்னா போதும். இப்போ கான்ஸ்டியூஷனல் லா எடுத்தோம்னா அது எப்படி இருக்குது ஸ்ட்ரக்சர் வந்து Part-1 வந்து இந்தியா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், 2 சிட்டிசன்ஷிப், Part-2, Part-3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், Part-4 டைரக்டிவ் ஸ்டேட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அண்ட் Part-4B இருக்குது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 51A, அண்ட் தென் Part-5 அதில் 22 சாப்டர் இருக்குது. அதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷரி, ஸ்டேட்ஸு, பவர்ஸ், இதெல்லாம் டீட்டெயில்ஸ் 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது. இது ஒரு வாட்டி நீங்கள் படிச்சுக்கினீங்கன்னா ஒரு 10-20 நிமிஷத்தில் படிச்சிடலாம். அது வச்சு போகணும். Now let us go to the exam question paper and then explain you how one can handle this.
ஸோ இது பார்த்தீங்கன்னா டியர் ஃப்ரெண்ட், திஸ் இஸ் தி எக்ஸாம். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா மார்க் அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு கான்ஸ்டியூஷனல் லாவில் 10 மார்க், அதில் 5 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிடலாம். அந்த 45ல் இது 5, அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். காப்பி அடிச்சு அதை இது காப்பி கிடையாது. தே தெம்செல்ஸ் அலோவ் பேர் ஆக்ட் படிச்சிங்கன்னு பண்ணுங்க, இட்ஸ் லீகல். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி அனலைஸ் பண்ணணும், ஒரு கொஸ்டின் எல்லாமே இப்படி தான் இருக்குது. நீங்கள் 10 கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் இதே மாதிரி இருக்கும். பாஸ்ட் The title of the Constitution of India is laid down in Article 1, 5, 390, 393. The title under எப்பவுமே பிகினிங்கில் இருந்து தானே வரும். It should be Article 1. பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா 1-2 டக்குன்னு அடிச்சிடக்கூடாது. ஏன்னா எவ்ரி மார்க் கவுண்ட்ஸ். 40 வந்து பாஸ் பண்ணணும். 40 வந்தாலும் 95 வந்தாலும் ஒன்று தான். இதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்லாம் கிடையாது. அதனால வந்து 41, 41, 45க்கு ப்ரிப்பேர் பண்ணால் 45 வராது இல்லையா? அதனால 55 வரலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இது மெயின்லி இப்போதைக்கு அது வந்தது. ரெண்டாவது வந்து கான்ஸ்டியூஷன். நீங்கள் தெரியலேன்னு வச்சுங்க, ஸ்டூடெண்ட் டசன்ட் நோ எனி திங், அவங்க வந்து அது பேர் ஆக்ட் எடுத்தால் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ல் இருக்கும். கவர்னல் அது சிம்பிளாக ஹேண்டில் பண்ணலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டின் வந்து அது கண்டுபிடிக்க முடியல, எனக்கே கஷ்டமாக இருந்தது. பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் அமெண்ட்மெண்ட் ஆன்டி டிஃபெக்ஷன் லா வாஸ் ஆடட் இன் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் ட்ரேஸ் பண்ண முடியல என்னால். அண்ட் luckily I had a confusion between 53 and 52. பட் அல்டிமேட்லி 52 டச் பண்ணேன், அது கரெக்ட் ஆயிடுச்சு. கொஸ்டின் 4, இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியாது நாலேஜ் இல்லைன்னா. இன் விச் ஆஃப் தி each one of the following cases the Supreme Court decided that a constitutional amendment is a law within the meaning of Article 13 subsection 2 and therefore if it violates any of the fundamental rights it may be declared void. அப்போது ஜென்ரலாக பேசுகிறேன். நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு 50 கொஸ்டின்ஸ் ஆகுது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா மொத்தமாகவே உங்களுக்கு இதில் ஒரு 10 மார்க் வந்துடும். 10 கொஸ்டின்ஸ் இருக்குது இதுக்கு. அதனால நம்ம வந்து அசால்ட்டாக விட்டுடக்கூடாது. பிகாஸ் ஸ்லோலி அவங்க 30 மார்க் 35 பண்ணிட்டாங்கன்னா பேர் ஆக்ட் பார்க்குறச்சே, அப்போது இது ரொம்ப கஷ்டமாகிடும் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது. தட் இஸ் ஹவ் தே ஆர் கோயிங் டு டீல். எனிவே இது எப்படி கற்றுக்கணும், நீங்கள் வந்து எவ்ரி கேஸ் ஸ்டடி நாங்கள் செப்பரேட்டாக எழுத போகிறோம். எக்ஸாமில் வந்ததெல்லாம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் இன் செப்பரேட் வீடியோ. இது என்ன ஆச்சுன்னா, தேர் ஆர் 2 ப்ரொவிஷன் ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 13, அனதர் வந்து 368, ஆர்டிகல் 368. அந்த லா என்ன சொல்கிறதுன்னா, நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் வராத முன்ன வந்த அப்புறம் ப்ரீ அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் எனி லாஸ் பாஸ்ட் இன் த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட் which are in violation of fundamental rights will be quashed automatically. They will have no operation. Thereafter, if the government, the legislature passes any law which is in conflict, violating the fundamental rights, then that should be quashed, void of being shown. Appadina, Parliament has got a power to legislate. But that law, the legislative power is subject to judicial review under the Artham. 368 was the amendment to the constitution discussion, whereas 13 is other laws. So the question was the Shankari Prasad, Sajjan Singh, and the 2 judgment Supreme Court என்ன சொன்னாங்கன்னா, அந்த 368 amending parliament வேற இதுமா இருக்கும், அது வேற law, இதில் சேர்க்கக்கூடாது. Therefore the rights given to the parliament is unfettered. அவங்க ஏதாவது பண்ணலாம். அப்போ இந்திரா காந்தி டைமில் அவங்க வந்து பவர்ஃபுல்
யூ ஆல் நோ அபவுட் இட். அப்போவே அங்கே இங்கே சண்டை கவர்மெண்ட்டுக்கும் ஜுடிஷியரிக்கும். இப்போவும் அதே சண்டை நடக்கிறது. எவ்ரி பவர்ஃபுல் டிக்டேட்டோரியல் பர்சன்ஸ் வந்தால் இது நடந்துகிட்டே இருக்கும். ஜுடிஷியரிக்கும் அவங்களுக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கும். அப்போது அவங்க அந்த லா பாஸ் பண்ணி ஓகே. அப்புறம் கோலக்நாத் வந்திருந்தார், அவர் போட்டார். அப்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, இல்லை அப்படி கிடையாது, லானா எல்லாமே லா தான். 368 அமெண்ட்மெண்ட்டு இது ரெண்டு ஒன்று தான். இட் ஷுட் பி ஹார்மோனியஸ்லி இன்டர்பிரேட் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒன்று அடிச்சுக்க முடியாது. ஹார்மோனியஸ் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் தி இஷ்யூ. அது சொல்கிறச்சே தே ஹவ் செட் வாட் இஸ் கால்ட் எஸ் டாக்ட்ரின் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ரூலிங்ன்ட்டு ஒரு கொண்டு வந்து அவங்க என்ன சொன்னாங்க, த பவர் கிவன் டு பார்லிமெண்ட் டு லெஜிஸ்லேட் எனி திங் இஸ் அன்ஃப்ரெட்டட் கிடையாது, இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. அப்போ தான் இந்த கேஸ் வந்திருந்தது. கேஷ்வானந்தா பாரதி, அவர் கேஷ்வானந்தா பாரதி வந்து ஒரு மட்டாதிபதி. அவர் வந்து கேரளா ஸ்டேட் மேலே அந்த அமெண்ட்மெண்ட் போடுறச்சே ஹி ஹஸ் சேலஞ்ச் தட் 31A அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டு, நீங்கள் வந்து தப்பாக பண்ணுறீங்க அது இதுன்னா. அப்போ என்ன சொன்னாங்க, அந்த ஃபண்டமெண்டல் ரைட் டு ப்ராப்பர்ட்டி என்றால் தே ஆர் நாட் they are subject to reasonable restrictions. சப்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒரு நாட்டுக்காக இம்பார்ட்டண்ட் இருந்தால் அந்த லேண்ட் அக்வயர் பண்ணி தான் ஆகணும்னாங்க. அது டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, குவாஷ் ஆயிடுச்சு. அது கூட அப்போ பீகார் பாட்னா கேஸில் காமேஸ்வரி சிங்கில் வந்தப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை ஃபண்டமெண்டல் ரைட்டு இட் ஃபால்ஸ் அண்டர் 13(2) அன்ட்டு அவன் அடிச்சுட்டாங்க. அது வந்து இங்கே வந்தது. ஸோ நவ் த லா சேஞ்ச் இருக்கு. Though Parliament has got a power to amend the Constitution, and though the amended law becomes Article 13, comes under the law, it cannot be a law which is unfettered, and even Constitution is subject to testing against the touchstone of law, and solely law வந்தது. பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரி அவர் என்ன பண்ணியிருந்தார், திஸ் ஜென்டில்மேன் பால்கிவாலா appeared for them. அவர் பால்கிவாலா என்ன சொன்னார், நீங்கள் அப்படி போகக்கூடாது ரூட்டு, நீங்கள் ரிலிஜன் தானே. ஆர்டிகல் 26, 24, 25 எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் டினாமினேஷன். நான் வந்து ரிலிஜன் நடத்துகிறேன், நீங்கள் வந்து ஏன் இது பண்ணுறீங்க, அதில் என்ன ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அந்த ரூட்லேருந்து வந்து 13 ஜட்ஜு பெஞ்ச் உக்காந்து 7 ஜட்ஜு இன் ஃபேவர் ஆஃப் பேசிக் ஃபீச்சர். தட் மீன்ஸ் பார்லிமெண்ட் எது பண்ணாலும் இட் வில் பி டெஸ்டட் அகெயின்ஸ்ட் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் சண்டை நடந்துகிட்டே இருக்குது. காலேஜியம் சிஸ்டம் அவனை பண்ணிட்டு அதெல்லாம் வருது, அது பார்க்கலாம். இதுதான் இவ்வளோ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இது ஆன்சர் பண்ண முடியும். தட் மீன்ஸ் யுவர் டெப்த் ஆஃப் நாலேஜ் இஸ் ஹை ஷுட் பி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டினில் நம்ம 2 கொஸ்டினுக்கு அடி, ஒன்றுமே தெரியாத ஆள் போனார்னா அதுதான் கதை. இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடு இருக்குது, இது ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா இது கான்ஸ்டியூஷனல் லாலே வருது. அப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு கான்ஸ்டியூஷனல் லாவில் இருக்குது, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்துடும் ஆன்சர், டிக். இதுவும் ரொம்ப ஈஸி. 16 பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும், பெரிய சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. 7வது, த மினிமம் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் who are to sit for the purpose of deciding any case involving a substantial question of law as to the interpretation of the Constitution or for the purpose of hearing any reference under Article 143. மினிமம்னு சொல்லியிருக்காங்க. 3, 4, 5 கன்ஃபியூஷன் வந்தது. நான் வந்து ஐ வாஸ் கண்டினியூஸ். இப்போது நிறைய வீடியோ லெக்சர்ஸ் டைரக்ட் டெலிகாஸ்ட் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் எல்லாம் படிக்கணும். ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் இஸ் தேர். அண்ட் சிதம்பரம் ஆர்கியூ பண்ணியிருந்தார் டிமானிட்டைசேஷன். பிரசாந்த் பூஷன் ஆர்கியூ பண்ணியிருந்தார் அந்த எலெக்ஷன் கமிஷன். அபிஷேக் சிங்வி, கபில் சிபல், ரொம்ப கற்றுக்கலாம். இப்போது நாலேஜ் இஸ் பிஃபோர் யூ. அதனால் நீங்கள் ஒரு நாளில் 2 ஹவர் இதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் யூ பி கேர்ஃபுல் ஆன் திஸ். அண்ட் நான் வந்து அது பார்த்த அப்புறம் 3, 5 போட்டு லாஸ்ட்டில் 5 தான் அடிச்சிருந்தேன். பிகாஸ் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மை
classmate was Ram Subramaniam was there, my close சின்ன வயசுலேருந்து we were. அவரு ரொம்ப நாலேஜபிள். அவர் எப்படி அனலைஸ் பண்ணுறாரு, அவர் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் தேவர் சைட்டட் பை சிதம்பரம். பட் அல்டிமேட்லி தேவ் டேக்கன் அ டெசிஷன் தட் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ 8 அண்ட் 9 பார்த்தீங்கன்னா இது கூட பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் லா அக்கார்டிங் டு ஆர்டிகல் 13. இது ரெண்டு ஆர்டிகல். லான்னா என்ன, ஒரு லா என்ஃபோர்ஸ் பண்ணால் நம்ம அதுக்கு மரியாதை கொடுத்து ஒபே பண்ணணும், இல்லைன்னா நம்மளை உள்ளே போடுவாங்க ஆர் தே வில் ஃபைன். தட் இஸ் கால்ட் லா. ஒரு ரெகுலேஷன் இருக்கலாம், ரூல் இருக்கலாம், பைலாஸ் இருக்கலாம். எனிதிங் விச் இஸ் என்ஃபோர்ஸபிள் பை லா இஸ் எ ரூல் எலமெண்ட். Now இங்கே டவுட் என்ன வந்ததுன்னா கஸ்டம் ஆர் யூசேஜ். ஸோ கஸ்டம் ஆர் யூசேஜ் நீங்கள் சோர்ஸ் ஆஃப் லா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் படிச்சிங்கன்னா சோர்ஸ் ஆஃப் லான்னா ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட் போடுறாங்க லா, அதுக்கப்புறம் சபார்டினேட் லெஜிஸ்லேஷனில் வருது, அண்ட் தேர் ப்ரீசிடென்ட்ஸ் ஜட்ஜி மேட் லாஸ், அண்ட் தென் ஃபோர்த் ஒன் வந்து கஸ்டம் ஆர் யூசேஜ். ஸோ அது தெரிஞ்சு நன் ஆஃப் தி ஸ்டிக், அது சிம்பிள் தான். ஏன்னா இது மாதிரி கேஸஸ் எப்படி இருக்குன்னா 4 அனிமல்ஸில் 3 கவுஸ் ஒரு டைகர் அப்படின்னா ஆட் மேன் அவுட்டுன்ற தியரியில் நீங்கள் எடுத்துடலாம். நன் ஆஃப் தீஸ் அண்ட் சொல்லிவிட்டு இந்த 3 சிமிலராக இருக்கே. 10வது கொஸ்டின் வந்து வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டீல்ஸ் வித் யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டுன்ட்டு வந்திருக்கு. எனக்கு என்ன ஆச்சுன்னா நான் நினச்சேன், மறந்து போயிட்டேன், 3 ஷெட்யூல்ஸில் 3 லிஸ்ட் இருக்கும்ன்ட்டு ஃபஸ்ட்டு நினச்சேன். அப்போது 3 எப்படி கொடுக்க முடியும்? ஆல் ஆஃப் த அபோவ், ஆல் த அபோவ்ன்ட்டு சொல்லியிருக்கணும் அங்கே கொஸ்டினில் டி. ஸோ தென் ஐ தாட் இது மாதிரி இருந்திருக்காது, ஏதோ ஒரு ஷெட்யூலில் தான் இது இருக்கும், காமன் சென்ஸ். யூனியன் லிஸ்ட்னா என்ன? தோஸ் ஆர் தி ஏரியாஸ் வேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட் கேன் லெஜிஸ்லேட், அண்ட் state list is those of the items where state has got right to legislate exclusively. Concurrent list na ரெண்டு பேருமே பண்ணலாம். அண்ட் தென் பார்த்தா 7th ஷெட்யூல் பேர் ஆக்டில் பார்த்த உடனே அந்த ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ தேர்ஃபோர் இது பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸு கொஞ்சம் ஜாக்கிரதையாக 45 வந்தால் போதும். அண்ட் நவ் நெக்ஸ்ட் இந்தியன் பீனல் கோட் பற்றி we are going to discuss the Indian Penal Code, friends.